ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் அண்ணனும் தம்பி 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்படி இப்போ ஒரு துரோகத்தை பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலன்னு 2 பேர் டீமும் பேசிக்கிட்டு கடப்புன்னு சிரிக்கிறாங்க. என்னடா இது, இவனுங்களாம் மனசுக்குள்ள இப்படி நினச்சிட்டு இப்படி சிரிக்கிறாங்களே. ஓட்டவாயா நீயும் ஓட்டவாயா, தெரிஞ்சிருச்சா நானும் ஓட்டவாய் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டிக்கிட்டு சொன்னது ஒரு வழியாக இங்கே வந்துருச்சுப்பா நம்மள்ட்ட, இதுக்கப்புறம் ரகசியம்லாம் சொல்லக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஏதோ நல்ல விஷயம் நடந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் வராரு, மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு யாரை நம்ம சரவணனை வந்துட்டு ஹனிமூன் அனுப்பணும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருந்தோடனே சரவணனோட மூஞ்சே சரியில்லைங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, தம்பிங்கெல்லாம் எங்கேயுமே போனதில்லை, நான் மட்டும் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே தங்கமயிலுக்கு பொச பசங்குது. ஏமா உனக்கு பொச பசங்குது, ஒரு கூட்டு குடும்பம்னா எல்லாத்தையும் சகிச்சு போகணுமா, ஆனால் நீ இருக்க பாரு உனக்கு மட்டுமே எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிற, ரொம்ப தப்புமா கொஞ்சமாக மாறுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு தீவிரமாக யோசிக்கிறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம ராஜி மீனா கிட்ட போய் டியூஷன் எடுக்கணுன்றாங்க. மறுபடியுமா, ஐயோயோ மறுபடியும் என்னாலாம் திட்டுவாங்க முடியாதுப்பா, முடியாது அப்படிங்கிறாங்க. எப்படியோ மீனா கிட்ட கெஞ்சு கூத்தாடி வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, மாமாவோட கோபத்துக்கு ஆளாகிறத விட எனக்கு கதிர் தான் முக்கியம். கதிர் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல, நான் வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் மட்டும் குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே என்னமா அங்கே சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, பேசிட்டு இருக்கேன் அங்கிள் அப்படிங்கிறாங்க. சரி பேசி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹனிமூன் போகிறத பற்றி பேசினதுக்கப்புறமா கோமதி அம்மா வந்து மீனாகிட்டே ராஜிகிட்டே கேட்க, அவங்க போயிட்டு விட்டோம் சந்தோஷம் தான் சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு மருமகள் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. வெளியில் வந்து சரவணன் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் எங்கே போகலடா, நான் மட்டும் எப்படா போகிறதுன்னு கேட்க, நீ போய் என்ஜாய் பண்ணிட்டு வானான்னு சொல்கிறாங்க. இதுதான் கூட்டு குடும்பத்தோட அழகு போல. இதெல்லாம் புரிஞ்சுக்காத பாண்டியன் இருக்காரே, ஒருத்தருக்கு மட்டும் நல்லது பண்றாரு, மீதி 2 மகனுக்கு ஓர வஞ்சனை பண்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்